ராமாயணம் பகுதி 69. ராமாயணத்தில் நேற்று 68வது பகுதியை பார்த்தோம். இன்று 69வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? ராவணனின் அம்புகளுக்கு வானர வீரர்கள் பலர் இரையாயினர். ராவணனது வில் திறமையை கண்ட லக்ஷ்மணன், இவனை என் அம்புகளுக்கு இரையாக்குவேன் என விரைந்து வந்தான். அங்கு வந்த லக்ஷ்மணன் தன் வில்லின் நாணை இழுத்து ஒலி எழுப்பினான். அங்கு அனுமனின் உடலில் பல அம்புகள் துளைத்து கீழே விழுந்து கிடப்பதை கண்டான் லக்ஷ்மணன். உடனே லக்ஷ்மணன் அம்புகளை ஏவி பல அரக்கர்களை அழித்தான். அரக்கர் படைகளும் லக்ஷ்மணனை சூழ்ந்து தாக்கத் தொடங்கினர். அரக்கர்கள் இவன் ராவணனை நெருங்க விடக்கூடாது என்று உறுதி கொண்டு லக்ஷ்மணனை எதிர்த்து போரிட்டனர். அரக்கர்கள் வீசிய அம்புகளை லக்ஷ்மணன் தகர்த்து எறிந்தான். கட்டுக்கடங்காத அம்புகள் லக்ஷ்மணனின் உடலில் நுழைந்தது. லக்ஷ்மணன் தனித்து நின்று அரக்கர்களை அழிப்பதைக் கண்ட ராவணன் கடுங்கோபம் கொண்டு தேரை செலுத்தி லக்ஷ்மணனின் அருகில் வந்தான். தன் முன் வந்து நின்ற ராவணனை பார்த்த லக்ஷ்மணனுக்கு கடுங்கோபம் வந்தது. கோபம் அதிகமானது. லக்ஷ்மணன் ராவணனை பார்த்து, அன்னை சீதையை காவல் புரிந்த என்னை வஞ்சனையால் கவர்ந்து சென்ற நீ என்னிடமிருந்து தப்பிச் செல்ல முடியாது என்றான் லக்ஷ்மணன். பிறகு லக்ஷ்மணன் அம்புகளை ராவணன் மீது எய்தினான். ராவணனும் லக்ஷ்மணனும் போர் புரிய தொடங்கினர். ராவணனும் லக்ஷ்மணன் மீது அம்புகளை எய்தினான். தன் அம்புகளால் லக்ஷ்மணன் ராவணனை செயலிழக்கும்படி செய்தான். ராவணன் லக்ஷ்மணனின் அம்புரா துணியை அறுத்தெறிந்தான். அப்பொழுது அனுமன் எழுந்து, ராவணா, இப்பொழுது நாம் முஷ்டி யுத்தம் புரிவோமா? வா, என்னுடன் முஷ்டி யுத்தம் செய் என்றான் அனுமன். பிறகு அனுமன் தனது விஸ்வரூபத்தை எடுத்து நின்றான். அனுமன் ராவணனை பார்த்து, ராவணா, வா, என்னை எதிர்த்து சண்டையிடு என்றான். ராவணனும் துணிச்சலோடு சண்டைக்கு எதிர்த்து நின்றான். அனுமன் ராவணனிடம், நான் குத்தும் ஒரு குத்துக்கு உன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஒரு குத்து குத்துகிறேன், உன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஒரு குரங்கின் வலிமையை நீ பார்த்திருக்க மாட்டாய், இன்று நீ காண்பாய் என்றான் அனுமன். பிறகு அனுமன், ராவணா, உன் மார்பில் நான் ஒரு குத்து குத்துவேன். நீ பிழைத்து கொண்டால் என் மார்பில் ஒரு குத்து, நான் பிழைத்து கொண்டால் இனி உனக்கும் எனக்கும் போர் புரிய நிலைமை இல்லை என்றான். ராவணன் அனுமனின் வீர வசனங்களை கேட்டு, அனுமனே, உன் வீரத்திற்கு நிகர் எவரும் இல்லை. நான் உன் முஷ்டி யுத்தத்திற்கு சம்மதிக்கிறேன். அனுமனே, ஒரு மாவீரனோடு போரிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இனி நான் போர் புரிய தேவையில்லை. வா, என்னை வந்து ஒரு குத்து குத்து என மார்பை காட்டி நின்றான் ராவணன். அனுமன் ராவணனிடம், நான் உன் வீரத்தை பாராட்டுகிறேன் என்றான். பிறகு அனுமன் ஆரவாரம் செய்து தன் கண்களை அகல விரித்து தன் கையின் 5 விரல்களையும் பலமாக மடக்கி ராவணனின் கவசம் அணிந்த உடல் சிதறும்படி ராவணனின் மார்பில் ஓங்கி ஒரு குத்து குத்தினார். அனுமன் குத்தியதினால் மலைகள் பெயர்ந்து விழுந்தன. இதனை பார்த்த அரக்கர்கள் மூச்சிறைத்து கீழே விழுந்தார்கள். மலைகள், பாறைகள், மரங்கள் எல்லாம் நிலைகுலைந்து போயின. இதை பார்த்த தேவர்கள் நடுங்கி போனார்கள். வானர வீரர்களும் நிலைகுலைந்து போனார்கள். அனுமனின் குத்தினால் ராவணனுக்கு உயிர் போய் உயிர் வந்தது. அவனது கண்களில் இருந்து தீ வெளிப்பட்டது. நிலை தடுமாறினான் ராவணன். பிறகு தன் உணர்வை பெற்ற ராவணன் அனுமனிடம், உனக்கு நிகர் எவரும் இல்லை. இதுவரை நான் அடையாத துன்பத்தை எனக்கு காட்டிவிட்டாய். எனக்கு நிகரான வலிமை உன்னிடம் இருக்கிறது. நீ சிறந்த வீரன் என்பதை அறிந்து கொண்டேன். ராவணன் அனுமனிடம், இப்பொழுது நான் உன் மார்பில் ஒரு குத்து குத்துகிறேன்.
என் குத்தினால் நீ மாண்டு போவாய். அப்படி இல்லாமல் நீ பிழைத்து கொண்டால் உனக்கு அழிவில்லை. உன்னால் என்னை கொல்ல முடியவில்லை, என்னால் உன்னை கொல்ல முடியவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் போர் இல்லை என கூறினான். பிறகு அனுமன் தன் மார்பை காட்டினான். தன் மார்பை காட்டி ராவணன் முன் நின்றான். ராவணன் கண்களில் தீப்பொறி பறக்க பற்களை கடித்து விரல்களை பலமாக மடித்து அனுமனின் மார்பில் ஓங்கி ஒரு குத்து குத்தினார். மேரு மலை போல் நின்ற அனுமன் ராவணனின் பலமான அடியால் சற்று நிலை தடுமாறினான். அனுமன் நிலை தடுமாறியதை பார்த்த தேவர்கள் மிகவும் வருந்தினார்கள். போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. வானரப் படைகள் கற்களையும் மலைகளையும் பாறைகளையும் எடுத்து அரக்கர்கள் மீது வீசினார்கள். இதனை பார்த்த ராவணன் அவற்றை தன் அம்புகளுக்கு இரையாக்கினான். ராவணன் வானர வீரர்களை கொன்று குவித்த வண்ணம் இருந்தார். ராவணன் வானர வீரர்களை கொன்று குவித்த வண்ணம் இருந்தான். ராவணனால் வானர வீரர்கள் பலர் மாண்டனர். ராவணனின் அம்பு வானர படைத்தலைவன் நீலனின் உடலில் துளைத்து இதனால் நீலன் மயங்கி விழுந்தார். ஜாம்பவானும் ராவணனின் ஆயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்தான். இதை பார்த்த லக்ஷ்மணன் தன் வில்லை எடுத்து ராவணனின் அம்புகளை தகர்த்து எறிந்தான். லக்ஷ்மணன் ஓர் வில்லினால் ராவணனின் கை வில்லை அறுத்தெறிந்தான். லக்ஷ்மணனின் வீரத்தையும் போர் திறமையும் கண்டு ராவணன் லக்ஷ்மணனை புகழ்ந்தான். உன் போர் வலிமை சிறப்பாக உள்ளது. அம்பு தொடுக்கும் உன் கையின் விவேகமும் நீ எதிர்த்து நிற்கும் உன் தைரியமும் மிகச் சிறந்தது. நீ மற்றவர்களை காட்டிலும் ஒப்பற்றவன் என்றான் ராவணன். பிறகு ராவணன், லக்ஷ்மணா, உன் அண்ணன் ராமனும் இந்திரனை வென்ற என்னுடைய மகன் இந்திரஜித்தும் மற்றும் என்னை காட்டிலும் உனக்கு நிகர் சிறந்த வீரர் இவ்வுலகில் யாரும் இல்லை என்றான். பிறகு லக்ஷ்மணன் ராவணனை பார்த்து அம்புகளை ஏவினான். ராவணன் இவனை வெல்லுதல் என்பது மிக எளிதான விஷயமல்ல என நினைத்து பிரம்மன் கொடுத்த ஒளிமிக்க வேலை எடுத்து லக்ஷ்மணன் மீது வீசினான். அந்த வேல் லக்ஷ்மணனின் அம்புகளை தகர்த்தெறிந்து லக்ஷ்மணன் மேல் விழுந்து பாய்ந்தது. லக்ஷ்மணன் மயங்கி கீழே விழுந்தான். லக்ஷ்மணன் மயங்கி விழுந்ததை பார்த்த வானர வீரர்கள் பயந்து ஓடினார்கள். அரக்கர்கள் ஆரவாரம் செய்தார்கள். லக்ஷ்மணன் மயங்கி கீழே விழுந்ததை பார்த்த ராவணன் அருகில் சென்று லக்ஷ்மணனை தூக்க முயன்றான். வெள்ளி மலையையே அள்ளி எடுத்த ராவணனால் லக்ஷ்மணனை தூக்க முடியவில்லை. தன் 20 கரங்களாலும் தூக்க முயற்சித்தும் ராவணனால் லக்ஷ்மணனை தூக்க முடியவில்லை. லக்ஷ்மணனை சிறிதும் கூட ராவணனால் அசைக்க முடியவில்லை. லக்ஷ்மணனை தூக்க முடியாமல் ராவணன் பெருமூச்சு விட்டான். இதனை பார்த்த அனுமன் லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு அவ்விடத்தை விட்டு சென்றான். ராவணனால் தூக்க முடியாத லக்ஷ்மணனை அனுமன் எளிதாக தூக்கிச் சென்றதை பார்த்த அரக்கர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அனுமன் லக்ஷ்மணனை தூக்கிச் சென்றபோது ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கிச் செல்வது போல் இருந்தது. மயக்கம் தெளிந்த லக்ஷ்மணன் அனுமனை அழைத்து கொண்டு ராமர் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். ராமர் ராவணனுடன் போர் புரிய ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார். ராமர் ராவணனுடன் போர் புரிய ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார். ராவணன் தன் தேரை செலுத்தி கொண்டு ராமருக்கு எதிரே வந்து நின்றான். போர் புரிய ராவணன் தேரில் வந்து நின்றதும் அனுமன் ராமர் தரையில் நின்று போர் புரிவதா என நினைத்து வருந்தினான். பிறகு அனுமன் ராமரிடம், பெருமானே, தாங்கள் என் தோளின் மேல் ஏறி போர் புரிய வேண்டுகிறேன் என்றான். ராமரும் அனுமனின் வேண்டுகோளை ஏற்று அனுமனின் தோளில் ஏறி போர் புரிய தொடங்கினார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.